ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். வெல்கம் டு யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாங்காய் சீசன் போயிட்டுருக்கு. ஊறுகாய் ஒன்ஸ் நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் நமக்கு சைட் டிஷ் பிரச்சனையே இருக்காது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாங்காய் நான் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு ஆவி விட்டு எடுக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும். இது வெந்துட்டு இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவில் வெந்தயம் சேர்த்திக்கலாம். அதோட 1 ஸ்பூன் அளவில் கடுகு சேர்த்திக்கலாம். வெந்தயம் கொஞ்சமாக தான் சேர்த்தணும், கடுகு தான் ஜாஸ்தியாக சேர்த்தணும். இதை ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெடித்து வரணும். நல்லா கடுகெல்லாம் வெடிச்சிட்ருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இல்லைன்னா வெந்தயம் முழுசாக இருக்கும். இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இது ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் போதே மாங்காய் வெந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்குவத்தில் வெந்தால் போதும். 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வச்சா போதும். மண் சட்டிலேயோ அல்லது வேறு ஜாடியிலையோ ஊறுகாய் செய்யும்போது ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். வேக வச்ச மாங்காயை ஒரு மண் சட்டியில் சேர்த்திட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவில் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. மிளகாய்த்தூள் ஊறுகாய்க்கு ஜாஸ்தியாக சேர்த்தும் போது நல்லா தான் இருக்கும். அதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு காரம் உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவில் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். தாளிக்கிறதுக்காக பொடியாக நறுக்கின இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை ஒரு கொத்து அதெல்லாம் சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நாம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த வெந்தயம் கடுகு பவுடரையும் சேர்த்திட்டு இந்த ஊறுகாயில் சேர்த்து கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ஊறுகாவை. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஊறுகாய் ரெசிபி போட்டிருக்கேன். அதுவும் இதே மாதிரி தான், ரொம்ப சிம்பிளாக செய்கிற ரெசிபி தான். கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். 1 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த அளவுக்கு நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். ஈரமாக கரண்டியோ ஸ்பூனோ எல்லாம் படாமல் நம்ம பார்த்து வச்சிட்டோம் அப்படின்னா 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் கண்டிப்பாக கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள், நல்லா கலர் ரெட் கலராகி நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலும் அந்த எண்ணெய் அப்படியே மேலே வரணும். அப்போ தான் கரெக்டான பக்குவத்தில் ஊறுகாய் ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஊறுகாய்க்கு எப்போவுமே நல்லெண்ணெய் சேர்க்கணும். அது இல்லாமல் ஜாஸ்தியாக தான் சேர்க்கணும். ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம ஊறுகாய் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சைட் டிஷ் பிரச்சனையே இருக்காது. தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். பாருங்கள், பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ அல்லது செராமிக் பவுல்லையோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். அப்படி கெட்டு போகும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவில் வினிகர் மட்டும் சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி வினிகர் சேர்த்தாம தான் செஞ்சுருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.